வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரத் எக்ஸாம் சேனல். நாம் பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் பேங்கிங்ஸ் முக்கியமான கொஷினு. டிசிபி, எஸ்ஆர்பி, டிசிபி எல்லாத்துக்கும் பொருந்தும். ஆல்ரெடி 15 வீடியோ போட்டிருக்கோம். இது 16வது வீடியோ. வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷினு, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம், அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 பிரிவு 73 வகிப்பது எதை சொல்லுதுன்னா, பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலர்களை நியமித்தல். அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 படி பிரிவு 73 எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, பதிவு பெற்ற சங்கத்தின் சம்பளம் பெறும் அலுவலரை நியமித்தல். ஒரு சங்கம் வந்து பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த சங்கத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு சம்பள அலுவலர்களை வந்து நியமிப்பாங்க, சரிங்களா? எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. ஒரு எஸ்ஐயை தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேங்களா? அவங்கள தான் நியமிப்பாங்க அந்த சங்கத்தை வந்து பராமரிக்கிறதுக்கு. கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது, கூட்டுறவு தணிக்கையாளரை நியமிப்பது யாருன்னா, அதாவது ஆடிட்டர் யார் நியமிப்பாங்கன்னா, பதிவாளர், கூட்டுறவுடைய பதிவாளர், சரிங்களா? பால் பெருக்கு திட்டத்தை அமல்படுத்தியது, பால் பெருக்கு திட்டத்தை அமல்படுத்தியதுன்னா என்டிடிபி, சரிங்களா? பால் பெருக்கு திட்டத்தை அமல்படுத்தியதுன்னா என்டிடிபி. மகாசபை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன்பு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்? 15 நாட்கள். மகாசபை கூட்டத்தை கூட்ட எத்தனை நாட்களுக்கு முன்பு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும்னா 15 நாட்கள். ஒரு மகாசபை கூட்டம் கூட்டுறோன்னா அந்த கூட்டுறதுக்கு முன்னாடியே உறுப்பினர்களுக்கு தெரிவிச்சிடணும். எத்தனை நாளுக்கு முன்னாடியே தெரிவிச்சிடனா 15 நாட்களுக்கு முன்னாடியே உறுப்பினர்களுக்கு அறிவிச்சிடணும், சரிங்களா? அடுத்த கொஷின், 5வது கொஷினு, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏ செக்ஷன் வகுப்பு உடையவர் யார்? மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஏ செக்ஷன் ஒருத்தர் இருப்பார். யாருன்னா, விவகார எல்லையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள், விவகார எல்லையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகள், விவகார எல்லையில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளை தான் பராமரிப்பார். அதான் அவருடைய வேலைகள், சரிங்களா? சம முறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் டேஷ் பகுதியினை குறிக்கும். சம முறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் டேஷ் பகுதியினை குறிக்கும். லாப நட்டமற்ற சமமுறிவு புள்ளி என்பது வியாபாரத்தில் லாப நட்டமற்ற பகுதியினை குறிக்கும். அடுத்தது 7வது கொஷினு, இஆர்பி அமைப்பின் முதன்மை பயனர்கள். இஆர்பி அமைப்பின் முதன்மை பயனர்கள் என்னென்னா, கணக்கியல், நிதி, தளவாடங்கள், உற்பத்தி. கணக்கியல், நிதி பார்ப்பாங்க, தளவாடங்கள், உற்பத்தி, சரிங்களா? அதுதான் இதனுடைய இஆர்பியோட முக்கியமான முதன்மையான பயன்கள், சரிங்களா? அடுத்தது, கணிப்பொறியில் வைரஸ் என்பது, அதாவது ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கணிப்பொறியில் வைரஸ் என்பது இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது. கணிப்பொறியில் வைரஸ் என்பது இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்டது. பின்வருவனவற்றில் எது இயக்க முறைமை அல்ல? பின்வருவனவற்றில் எது இயக்கம் அல்லதுன்னா, லினக்ஸ், யூனிக்ஸ், டிஓஎஸ், டிபி. இதில் எது சரியான ஆன்சர்னா டிபி, சரிங்களா? தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தணிக்கை துறையானது டேஷ் கூட்டுறவுகளை தவிர அனைத்து கூட்டுறவிற்கும் தணிக்கை மேற்கொள்கிறது. அதாவது பால்வளம், அதாவது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு தணிக்கை துறையானது, அதாவது தமிழ்நாடு அரசு கூட்டுறவு ஆடிட்டர் துறையானது என்ன பண்ணுன்னா, பால்வளம் இருக்குல்ல, பால்வள கூட்டுறவுகளை தவிர அனைத்து கூட்டுறவிற்கும் தணிக்கை மேற்கிறது, சரிங்களா? அடுத்து சொத்துக்கள். சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல், சரிங்களா? சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல். இது வந்து இருப்புநிலை குறிப்பில் லெஃப்ட் சைடு வந்து பொறுப்புகளும் ரைட் சைடு வந்து சொத்துக்கள் வைப்பாங்க, சரிங்களா? அதுதான் சொல்ல வராங்க. சொத்துக்கள் ஈக்குவல் டு பொறுப்புகள் ப்ளஸ் முதல், ஓகேங்களா? அடுத்தது, சில்லறை ரொக்க ஏற்றின் இருப்பு. ஒரு சில்லறை ரொக்க ஏற்றின் இருப்பு என்ன? ஒரு சொத்து. ஒரு சில்லறை ரொக்க ஏற்றின் இருப்பு எதை சொல்லுதுன்னா, ஒரு சொத்தை பற்றி சொல்லுது. வணிகம் டேஷின் கிளையாகும். வணிகம் என்பது பொருளாதாரத்தின் கிளையாகும். வணிகம் என்பது பொருளாதாரத்தின் கிளையாகும். இருப்பீடு என்பது குறிப்பது டேஷ் புத்தகங்களின் சிறப்பாகும். பேரேடு, அதாவது ஒரு இருப்பீடு வந்து எதில் புத்தக கணக்கில் எழுதுவாங்கன்னா பேரேடு புத்தகத்தில் எழுதுவாங்க, சரிங்களா? இருப்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பேரேடு புத்தகத்தில்
எழுதுவாங்க, பேரீட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க அதை. இறுதி சரக்கிருப்பு இருப்புநிலை குறிப்பின் டேஷ் பகுதியிலும் வியாபார கணக்கின் டேஷ் பகுதியிலும் தோன்றும். அதை சொன்னேன்ல, இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் வரவுன்னு சொன்னல. அப்படிங்கும்போது இறுதி சரக்கிருப்பில் ஏற்கனவே சரக்கிருப்பு இருக்கும்ல, அந்த சரக்கிருப்பு வந்து இருப்புநிலை குறிப்பில் எந்த பக்கத்தில் வைப்பாங்கன்னா, சொத்துக்கள்னால் வரவு பக்கத்தில், சரிங்களா? பொறுப்புகள்னால் பற்று பக்கத்தில் வரும். அப்போ சொத்துக்கள் பக்கத்தில், சொத்துக்கள்னால் வரவுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்துலேயும் வியாபார கணக்கில் வரவு பக்கத்தில் வைப்பாங்க. வியாபார கணக்கு பற்று வரவுன்னு வைப்பாங்களா, அதே மாதிரி இதை வந்து சொத்துக்கள் இதில் இறுதி சரக்கிருப்பு சொத்துக்கள்லையும் வைப்பாங்க, வியாபார கணக்கில் இறுதி சரக்கிருப்பை வரவுலையும் வைப்பாங்க, சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. கழுவி பெற்றது டேஷ் கணக்கு தலைப்பின் கீழ் பதியப்படும். கழிவு பெற்றது டேஷ் கணக்கு தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படும். கழிவு பெற்றது சொல்லும்போல, அதை வந்து எந்த கணக்கில் வைப்பாங்கன்னா பெயரளவு கணக்கில் வைப்பாங்க. கழிவு பெற்றது பெயரளவு கணக்கு. இறுதி சரக்கிருப்பு சொத்துக்கள் பக்கத்தில் வைப்பாங்க, வியாபார கணக்கில் வரவு பக்கத்தில் வைப்பாங்க. கழிவு பெற்றது எதில் வைப்பாங்க? பெயரளவு கணக்கில் வைப்பாங்க. தொடர்ச்சி மரபு கொள்கையின்படி ஒரே வியாபார நிறுவன ஆயுள் காலம் மிக நீளமானது. ஒரு தொடர்ச்சியான மரபு கொள்கையின்படி ஒரு வியாபார நிறுவனம் ஆயுள் காலம் எப்படின்னா மிக நீளமானதாக இருக்குங்களாம், சரிங்களா? பொருந்தாததை காண்க. கடனீந்தோர், வங்கியர், முதலீட்டாளர்கள், உரிமையாளர்கள். அதாவது கடனீந்தோர், வங்கியர், முதலீட்டாளர்கள்லாம் பேங்க்கு சம்மந்தப்பட்டது. இவங்களெல்லாம் பேங்க் இன்க்ளூடிங்கில் வராங்க, சரிங்களா? உரிமையாளர் வந்து வரமாட்டாங்க, ஓகேங்களா? அதாவது கடனீந்தோர், கடன் வாங்குவோர், வங்கியர், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர், முதலீடு போடுறவங்க, இவங்க எல்லாமே பேங்க் சம்மந்தமானவங்க. பொருந்தாத யார்? உரிமையாளர்னால் ஒரு தனியார் கம்பெனி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு உரிமையாளர் அவர் தான், சரிங்களா? அது வந்து கூட்டுறவு இதில் பேங்க்கு வங்கியில் வராது, சரிங்களா? அதை தான் சொல்ல வரேன். பொருந்தாததை காண்க. உரிமையாளர் வந்து பொருந்த மாட்டாங்க. கடனீந்தோர், வங்கியர், முதலீட்டாளர்கள்னால் பேங்க்கில் இருக்கிறவங்க, டெபாசிட் பண்ணுறவங்க, பேங்க்கில் வந்து முதலீடு போடுறவங்க, கடனீந்தோர் கடன் வாங்குறவங்க, வங்கியர் ஊழியர், இதெல்லாம் வங்கியில் வரும், கூட்டுறவில் வரும், சரிங்களா? பொருந்தாததை காண்க. ஏற்றுமதி, இறக்குமதி, மறு ஏற்றுமதி, பண்டக காப்பு. இதில் பொருந்தாத எதுனா ஈஸியாக அடிக்கலாம். இதில் பொருந்தாத எதுனா பண்டக காப்பு, சரிங்களா? ஒரு பொருளை ஏற்றுமதி செய்து இறக்குமதி செய்வதா பண்டமாற்று பொருள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஏற்றுமதி, இறக்குமதி, மறு ஏற்றுமதி. இது வந்து பண்டக காப்புன்னா ஒரு பொருளை பாதுகாப்பு வைக்கிறதா பண்டக காப்பு, சரிங்களா? இதுக்கு சம்மந்தமே இல்லை. இது வந்து ஏற்றுமதி இறக்குமதி, பண்டக காப்பு தான், ஆனால் ஏற்றுமதி இறக்குமதி வராது, சரிங்களா? பண்டக காப்பு வேறு, ஏற்றுமதி இறக்குமதி வேறு. இதெல்லாம் இது ஒரே இனத்தை சேர்ந்தது. அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, மறு ஏற்றுமதி. இது வந்து பொருந்தாது, ஓகேங்களா? 2017ஆம் ஆண்டின்படி மொத்த தேசியமயமாக்கப்பட்ட தேசிய வங்கிகள் 2017ஆம் ஆண்டின்படி மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எண்ணிக்கை எத்தனைனா 19. 2017ஆம் ஆண்டின்படி மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனைனா 19. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் டேஷுக்கு சொந்தமாகும். உறுப்பினர்கள், அதாவது அனைத்து கூட்டு வங்கி இருக்குல்ல, எல்லாமே உறுப்பினருக்கு சொந்தமாகும். உறுப்பினர் வச்சு தான் அந்த பேங்க் வந்து நடத்துது. ஏன்னா உறுப்பினர்கள் கண்ட்ரோலில் தான். அப்படின்னா உறுப்பினர்கள் டெபாசிட் பண்ணுறது, கடன் வாங்குறது போகிறது, முதலீட்டாளர்களுடைய பங்குத்தொகை, இது எல்லாமே உறுப்பினர்கள் கலந்துருப்பாங்க கூட்டுறவு வங்கியில், சரிங்களா? உறுப்பினர் இருந்தால் தான் நம்ம கூட்டுறவு வங்கி நடக்கும். உறுப்பினரே இல்லைன்னா பேங்க் எப்படி நடத்தும்? எப்படி லோன் கொடுப்பாங்க? அதை தான் சொல்ல வராங்க. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் டேஷுக்கு சொந்தமாகும், உறுப்பினர்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொல்ல வராங்க. எது சரியாக உள்ள இணை? ஐஎஃப்சிஐ வேளாண் கடன், பெரிய தொழில், எஸ்ஐடிபிஐ கடன், முத்ரா சிறுவணிக கடன், முத்ரா லோனு, டிசிசிபி ஒற்றை அமைப்பு. இதில் வந்து எதில் வந்து சரியாக உள்ளனா, இது முத்ரா லோனு நம்ம இந்தியாவிலே அதிகமாக மக்களுக்கு சிறுவணிக கடன் கொடுத்தது நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல, சரிங்களா? முத்ரா லோன் கொடுத்ததில் ஃபஸ்ட் இடம் எதுனா நம்ம இந்தியா தான், சரிங்களா? ஐஎஃப்சிஐ அதாவது தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஐஎஃப்சிஐ வேளாண் கடன், பெரிய தொழில் கடன், முத்ரா வணிக கடன், டிசிசிபி ஒற்றுமைப்பு. இது எல்லாமே வேளாண் கடன், பெரிய தொழில் கடன், ஒற்றுமைப்பு, டிசிபியை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் சென்ட்ரல் பேங்க், சரிங்களா? டிசிசிபினா இது எல்லாமே வேளாண் சம்மந்தப்பட்டது, சரிங்களா? மாவட்ட மத்திய கூட்டுறவுகளில் வரும். சிறு வணிக தொழில் கடன் வந்து இது வந்து ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு, பயிர்க்கடன் வேறு. அதை தான் எது சரியாக உள்ள இணைனா
இது சிறு வணிக கடன், முத்ரா வணிக கடன் சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் பெரிய பெரிய தொழில். ஓகேங்களா? இது வந்து சிறு வணிக கடன். அடுத்தது ஐடிபிஐ பேங்க்கு. ஐடிபிஐ வங்கியானது டேஷ் வங்கி அமைப்பிற்கு எடுத்துக்காட்டாகும். வளர்ச்சி வங்கி. ஐடிபிஐ வங்கி வந்து முக்கியமாக வளர்ச்சி வங்கி. அதாவது அதிகமாக லோன் தர்றது எதுன்னா ஐடிபி பேங்க் தாங்க. அதிகமாக இது பயிர்க்கடன் லோன் தரவங்க கோல்டு லோனு அதிகமாக தராங்க. ஐடிபி பேங்க்கில் எல்லாமே பேங்க் லோன் எதுவும் எல்லாமே தந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அதனால தான் லோன் அதிகமாக கொடுக்குறதால இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரதால் பேங்க் வந்து வளர்ச்சி அடையுதுன்னு சொல்ல வராங்க. ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு. ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கியானது இந்தியாவில் துவங்கப்பட்ட ஆண்டு 1982. அதே போல் சத்துணவு திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1982. யார் ஆட்சியில் இருக்கும்போதுனா எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதை மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்தார் 1956. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது மாநில கூட்டுறவு வங்கி மற்றும் டேஷால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கியும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஆர்பிஐ தான் நடத்துது. ஓகேங்களா? மாநில மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கியும் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. சரிங்களா? புதிய தலைமுறை கூட்டுறவுகள் எது? புதிய தலைமுறை கூட்டுறவு எதுனா சுய உதவிக்குழு தான். இப்போ எல்லா இடத்துலையும் சுய உதவிக்குழு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? அதாவது புதிய தலைமுறை கூட்டுறவுகள் எதுனா சுய உதவிக்குழு. சரிங்களா?